ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் மாம்பழ புளிச்சேரி, அதுவும் கேரளா ஸ்பெஷல் மாம்பழ புளிச்சேரி எப்படி பண்ணுறேன்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். 4 மாம்பழம் எடுத்து அதை தோல் சீவி வாஷ் பண்ணி வேக வைக்கிறேன். கொஞ்சம் உப்பையும் சேர்த்தே வேக வச்சுருங்க, சரியா? இப்போ கொஞ்சமாக சர்க்கரை பாகு ஊற்றுறேன். ஏன்னா மாம்பழம் நல்ல புளிப்பாக இருக்குது, அதனால் நான் சர்க்கரை பாகு ஊற்றுறேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால், மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சர்க்கரை பாகு ஊற்றினாலே போதுங்க. இப்போ மாம்பழம் நல்லா வெந்தாச்சா? இப்போ நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் அதில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சமாக தயிர், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழம் நல்லா வெந்தாச்சு பாருங்கள், நல்லா குக் ஆயாச்சு. இந்த சர்க்கரை பாகு கூட சேர்ந்து நல்லா குக் ஆயாச்சு. இப்போ அரைச்சி அந்த விழுது இருக்குல்ல தேங்காய், அதை இந்த மாம்பழத்து கூட சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருவோம், சரியா? நல்லா கொதித்து வந்ததுமே தாளித்து ஊற்றிடுவோம். தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்திங்கன்னா, நெய், கடுகு, வெந்தயம், 2 வத்தல் மிளகாய், இவ்வளோத்தையும் போட்டு தாளித்து ஊற்றி வச்சிங்கன்னா டேஸ்டான யம்மியான மாம்பழ புளிச்சேரி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.